கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லுகிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 2025ஆம் ஆண்டு அநேக சந்தோஷங்களை எங்களுக்கு தந்தாலும் பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள், அவலங்களோடு அந்த ஆண்டு எங்களை விட்டு கடந்து போனது. இன்னொரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அங்கே ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே காணப்படுகிற அந்த வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏன் ஆண்டவர் எங்களுக்கு முன்னாக செல்ல வேண்டும்? முதலாவதாக, கோணலான பாதைகள் செவ்வையாக வேண்டும். ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு முன்னாக செல்ல வேண்டும். எங்களுடைய பாதைகள் பல்வேறு வேளைகளிலும் கரடு முரடான பாதைகளாக இருக்கிறது. அருமையான பக்தன் பாடுகிற ஒரு பாடல் இருக்கிறது. வழி தெரியாத பாதையிலே செல்லுகிறாயா, வழிகாட்ட கர்த்தர் உண்டு அறிவாயா என்கிற அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. ஆம், கரடு முரடான பாதைகளிலே நாங்கள் நடந்து செல்லுகிற பொழுது, கோணல் மாணலான பாதைகளிலே நாங்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது, பல்வேறு வேளைகளிலும் துன்பங்களோடும் துயரங்களோடும் வேதனைகளோடும் நாங்கள் நடந்து செல்லுகிற பொழுது, கரடுமுரடான எங்களுடைய பாதைகளை செவ்வையாக்க ஆண்டவர் எங்களுக்கு முன்னாக செல்லுகின்றார். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவருடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் அவர் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்ல வேண்டும். ஆகவே முதலாவதாக, எங்களுடைய கரடுமுரடான பாதைகளை செவ்வையாக்க, எங்களுடைய வழிகளை செவ்வையாக்க ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுகின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் வெற்றியை கொடுக்க எங்களோடு நடந்து செல்லுகிறார். ஒரு கட்டத்திலே மோசே சொல்லுகின்றார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்காமல் போனால் நீர் இவ்விடத்திலிருந்து எங்களை அனுப்பாதேயும். எந்த இடத்திலே அவர் சொன்னார் தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு பின்பதாக மோசே இதை சொல்லுகின்றார். ஏனென்றால் மோசேக்கு தெரியும், ஆண்டவருடைய சமூகம் இல்லாவிட்டால் நாங்கள் வெற்றியை கண்டடைய முடியாது, வெற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே வராது என்பது மோசேக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் அவர் கேட்கிறார், நீர் எங்களோடு கூட வருவீர் என்றால் நாங்கள் செல்ல எங்களுக்கு உத்தரவு கொடும். பின்னர் என்ன நடந்தது? மக்கள் அங்கே சொல்வழி கேட்காமல், ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் அவர்கள் அங்கே ஏற துணிந்தார்கள். இறுதியில் என்ன நடந்தது? தோல்வியை சந்தித்தார்கள். ஆம், இதற்கொப்பாகத்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஏனென்றால் பவுலும் அறிந்திருந்தார், ஆண்டவர் எங்களோடு வந்தால்தான் நாங்கள் வெற்றியை கண்டடைய முடியும் என்று. அதே போலத்தான் மோசேயும் நன்கு அறிந்திருந்தார், அவருடைய பிரசன்னங்களோடு கூட வந்தால்தான் இந்த நீண்ட நெடிய பயணத்திலே நாங்கள் வெற்றியை காண முடியும் என்று. ஆம் அன்பானவர்களே, எங்களுடைய பாதையிலும் வெற்றியை கண்டுகொள்ள ஆண்டவர் எங்களோடு கூட வருகிறார். மூன்றாவதாக, தடைகளை நீக்க கர்த்தர் எங்களோடு கூட வருகிறார். எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நாங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி அநேக தடைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையின் தடைகள் நீங்க வேண்டுமென்றால் கடவுள் எங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும். பல்வேறு விதமான தடைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அங்கே பார்க்கலாம், பல்வேறு விதமான சோதனைகளை பார்க்கலாம், வேதனைகளை பார்க்கலாம். ஆண்டவர் எங்களுக்கு முன்னாக செல்லுகின்றார், எங்களுடைய தடைகளை அவர் நீக்கி போடுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்திலே ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே இந்த புதிய வருடத்தை கண்டிருக்கிற நாங்கள், ஆண்டவர் எங்களுடைய பாதைகளை செவ்வையாக்கவும், எங்களுக்கு வெற்றியை கொடுக்கவும், எங்களுடைய தடைகளை நீக்கி போடவும் எங்களுக்கு முன்னாக செல்லுகிறார் என்ற அந்த துணிவோடு இந்த புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிப்போம். உங்களுடைய தடைகளையும் நீக்க, உங்களுக்கு வெற்றியை கொடுக்க, உங்களுடைய பாதைகளையும் செவ்வையாக்க
கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். கண்ணீரை துடையுங்கள், வேதனையை போக்குங்கள், புதிய வருடத்திலே உற்சாகமாக பிரவேசியுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. அன்பானவர்களே, CACM திருச்சபையின் மூலமாகவும் பக்தர் கூட்டத்தினுடைய மூலமாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆமென்.